chapter 1 exercise 1.4 ஓட 11th sum பார்க்க போறோம். sum பாருங்க. The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to 1 by 2 g into t square plus at plus b, where g is the acceleration due to gravity. A comma b are constants if the function s of t is 1 1. Okay, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? s distance s an object travels under the influence of gravity time வந்து t செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் நம்ம இது வரைக்கும் f of x அப்படின்னு ஃபங்க்ஷன் போட்டுறத இந்த இடத்துல s of tன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். s of t xக்கு பதிலாக t 1 by 2 g of t ஸ்கொயர் ப்ளஸ் at ப்ளஸ் b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. g அப்படிங்கிறது ஆக்சலரேஷன், அது நம்மளுக்கு தெரியும். g அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு ஒன் கான்ஸ்டன்ட் 9.8ங்கிறது அதோடைய ஆன்சர். அண்ட் தென் ஏபி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ செக் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி. இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். 1 1 அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு இமேஜுக்கும் டிஸ்டிங்னட் ஃப்ரீ இமேஜ் இருந்துச்சுன்னா அது நம்ம 1 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட் மேட்ச் ஆகணும். அதுதான் 1 1. இப்போ நம்ம செக் பண்ணுறோம். எப்படின்னா, டீக்கு வந்து வேரியஸ் வேல்யூ 1 2 3 டி 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட்ன்ட்டு வேரியஸ் வேல்யூ நம்ம எடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது இது டிஃப்ரெண்ட் இமேஜ் ஆன்சராக கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து 1 1ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ லெட் டி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எக்ஸெட்ரா. இதையே நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். s1 s of 1 equal to 1 by 2 g of t square na 1 square plus a of 1 plus b. The answer என்ன கிடைக்கும்? half into gt square a plus b ன்னு கிடைக்குது. ஓகே, s of 1. இதே மாதிரி s of 2 t வந்து 2ன்னு சப்ஸ்டியூட் t is equal to 1னா இந்த ஆன்சர். t is equal to 2னா s of 2 is equal to tக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by 2 a of 2 square plus a into 2 plus b. 1 by 2 2 square வந்து 1 square 1 1 by 2 into g a plus b ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2 square வந்து 4. இப்போ into 4 into g plus 2a plus b. இது கூட நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா 2 ஆயிரும். 2g plus 2a plus b ஆயிரும். அதே மாதிரி t is equal to 3. s of 3 is equal to 1 by 2 into g of 3 square plus a into 3 plus b. இப்போ என்ன கிடைக்கும்? 1 by 2 into 9g plus 3a plus b. இப்போ இது வந்து 9g by 2 plus 3a plus bன்னு எடுத்துக்கலாம். இது வந்து s of 3. இப்படி நம்ம வேல்யூஸ் கொடுக்க இங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் கிடைக்க பாருங்கள். s of 1 அப்படிங்கும்போது 1 by 2 இன்ட்டு ஜின்னு வருது. இந்த இடத்துல பாருங்கள் 2 இன்ட்டு ஜின்னு வருது. இந்த இடத்துல 9g by 2ன்னு வருது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வேல்யூ. இங்கே 9 by ஜிக்கு வந்து 9.8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 9 by 2னா 4.5 இன்ட்டு ஜி, இங்கே 2 இன்ட்டு ஜி, இங்கே 1 இன்ட்டு ஜி. நெக்ஸ்ட் போகும்போது 4 by இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதிலிருந்து நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது 1க்கு இது ஃபஸ்ட்டு 1க்கு இப்போ s3க்கு வர அதே ஆன்சர் வந்து s5க்கு வராது. இப்போ இங்கே நம்ம டீக்கு வேரியஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே வேரியஸ் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. சேம் ஆன்சர் கிடைக்கிறது இல்லை. அதுலேருந்து நம்ம இதை டிசைட் பண்ணிக்கலாம். இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படின்னு எழுதலாம்? எஸ், இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன் பிகாஸ் it is 1 1 function. Because various value of t there will be different values of integer image, different values for images. That means image நம்ம tக்கு different value கொடுக்க different image தான் கிடைக்குது. So that it is 1 1 function. That's all. 12th sum.
the function T which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit. Function T அப்படிங்கிறது செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்க்கு மூவ் ஆகுதா? ஓகே, இப்போ செல்சியஸ் இன்ட்டு ஃபாரன்ஹீட் இஸ் டிஃபைன்டு பை T of C is equal to F. அதாவது டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட். வேறு எஃப்ங்கிறது நம்மளுக்கு தெரியுது, ஒரு ஃபார்முலா தான். 9/5 இன்ட்டு C ப்ளஸ் 32. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? T of 0 and T of 28, T of -10 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். And then fourth one, the value of C when T of C is equal to 212 இருந்துச்சுன்னா. Then the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. அப்போ எப்போ வந்து செல்சியஸ் வேல்யூ வந்து ஃபாரன்ஹீட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, T of C is equal to given. T of C is equal to Fங்கிறது given. அப்போ F அப்படிங்கிறது என்ன? 9/5 இன்ட்டு C ப்ளஸ் 32. ஓகேவா? நம்ம இதையே இப்படி ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். அப்போது நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, T of C is equal to 9/5 into C plus 32. இப்போ Cக்கு வந்து நான் என்ன வேல்யூ சொல்லுவேன்? ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் T of 0வா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் T of 0. அப்போ Cக்கு பதிலாக நான் 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். T of 0 equal to 9/5 into 0 plus 32. அப்போது 9/0 into anything is 0. ஸோ இது 0 ஆயிரும். இப்போ T of 0வோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 32 மட்டும் கிடைக்கும். T of 0 is equal to 32. அந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் T of 28. T of 28 அப்படின்னா Cக்கு பதிலாக 28ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். T of 28னா இந்த இதில் ஃபங்க்ஷனில் Cக்கு பதிலாக 28 சப்ஸ்டிட் பண்ணணும். 9/5 28 ப்ளஸ் 32. இப்போ 9/5 28னா 28 into 9. 28 into 9 என்ன? 20. 9 8s are 72, balance 7. 2 9s are 18. 18 plus 7 25. அப்போ 252/5 ப்ளஸ் 32 ஆயிரும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து போடலாம், இல்லை டிவைட் கூட பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணோம்னா 1 5 5s are 25. 2 டிவைட் ஆகாது, 0. அப்போ 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துனா 50.4. ஸோ 50.4 ப்ளஸ் 32 is equal to 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட் எழுதிடணும். டிகிரி ஃபாரன்ஹீட் எஃப் போட்டுக்குங்க. இது டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் T of -10. செல்சியஸ் -10 அப்படின்னா ஃபாரன்ஹீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9/5 Cக்கு பதிலாக -10 போடுறோம், ப்ளஸ் 32. இப்போ இதில் இங்கே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 1 5 is 5, 2 5s are 10. அப்போது 9 into -2 ப்ளஸ் 32. அப்போ என்ன ஆகும்? -18 ப்ளஸ் 32. இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 14 ப்ளஸ் 14 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் T of C is equal to, ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? the value of C, Cயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. T of C is equal to 212. அதாவது இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. இந்த T of -10ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 14 வருது அப்படின்னா, T of C இந்த 10க்கு பதிலாக இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம C ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் -10. அந்த மாதிரி T of Cயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 212ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம T of C, நம்மளுக்கு T of Cனா இதுதான் ஃபார்முலா. T of C is equal to 9/5 into C plus 32. அப்போ இந்த T of Cக்கு பதிலாக நான் இந்த 212ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ 212 equal to 9/5 into C plus 32. இப்போ என்ன எப்படி? இப்போ ஃபஸ்ட்டு நான் 32 அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் ஆயிருமா? 212 minus 32 equal to 9/5 into C. மைனஸ் பண்ணனா 212 minus 32, 212 minus 32 அப்படிங்கிறது 180. அப்போ இந்த 5 அந்த சைடு கொண்டு போனால் இன்டூ ஆயிரும். அப்போ இங்கே 9C ஆகும். அப்போ 180 into 5, அந்த 9 இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆயிரும், equal to C. ரெடியூஸ் பண்ணணும். 1 9 is 9, 2 9s are 18, 0. And then 20 into 5 பாருங்கள், ஃபைனலாக 100. C value is 100.
டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, சிங்கிறது இந்த இடத்துல என்னது 100 டிகிரியாக இருக்கும்போது, சி 100 டிகிரியாக இருக்கும்போது 212 ஃபாரன்ஹீட். ஓகே, இது ஃபாரன்ஹீட், இது செல்சியஸ். ஸோ சி வேல்யூ இஸ் 100 டிகிரி. நெக்ஸ்ட் ஒன், 5th ஒன் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போ, அதாவது த டெம்பரேச்சர் வென் த செல்சியஸ் வேல்யூ அண்ட் தென் ஃபாரன்ஹீட் வேல்யூ ஈக்குவல்னு கேட்டிருக்காங்க. எப்போ வந்து செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போது அப்படின்னா என்ன மீனிங்னா, அந்த 9/5 இன்டூ சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு, இந்த சின்னா நம்மளுக்கு தெரியும் டி ஆஃப் சி, இதனுடைய வேல்யூ ஈக்குவல் டு சி. ரெண்டும் எப்போ ஈக்குவலாக, எஃபோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 9/5 இன்டூ சி ப்ளஸ் 32 ஈக்குவல் டு சி. எப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதுலேருந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ 9/5 இன்டூ சி, இந்த சி இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 32. இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ சியை காமனாக எடுத்துட்டேன். 9/5 minus 1 equal to 32. C is equal to cross multiplication. 1 into 9, 9 minus 1 into 5, 5. Denominator 5 into 1, 5 equal to 32. Cross multiplication பண்ணுறோம். C into 4/5 equal to 32. அப்போ இந்த C into 4/5 நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 5/4 ஆயிரும். அப்போ 1 4 is 4, 8 4s are 32. C is equal to இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி சில்ட்ரன். இங்கே பாருங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, 32 இங்கே வரும்போது -32 ஆயிரும். -32 ஆயிருமா? அப்போ இங்கே -32 இருக்கும். அப்போ இங்கே ரெடியூஸ் பண்ணும்போது 1 4 is 4, 8 4s are 32. ஸோ -8 into 5, C is equal to -40 degree Celsius. அப்படிங்கும்போது ஃபாரன்ஹீட்டு செல்சியஸ் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, எப்படி எப்போ வந்து சி ஈக்குவல் டு எஃப்ஆர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எஃப்க்கு நம்மளுக்கு தெரியும் 9/5 இன்ட்டு சி ப்ளஸ் 32, சி ஈக்குவல் டு சி. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணும்போது நம்ம வந்து சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த சியோட வேல்யூ தான் வந்து -40 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சரும் செல்சியஸ் டெம்பரேச்சரும் ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், சியை காமனாக எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 - 5/5 கிடைக்கிது, 4/5 ஆயிடுது. அண்ட் தென் 5 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளிகேஷன் 5/4. இங்கே 4/5 இருக்கிறது அந்த சைடு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடுது 5/4. இந்த -32 ஸ்டார்டிங்லேருந்தே இங்கே +32 இந்த சைடு போகும்போது -32 வருது. சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு C is equal to -40 டிகிரி செல்சியஸ்ன்னு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய ரிக்வயர் ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.